الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عن زيد بن ثابت رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث خصال لا يغل عليهن قلب مسلم إخلاص العمل لله ومناصحة ولاة الأمر ولزوم الجماعة فإن دعوتهم تحيط من ورائهم رواه ابن حبان أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிழை மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவ பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாலுமே சஹாபாக்கள், தபியீன்கள், தபவு தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன் பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சூரக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைக்கும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகம் மாணவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான பிரச்சனையான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய கூட்டத்திலே இறைவன் எங்களை சேர்த்துக் கொள்வானா. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். எனவே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமையினால் அல்லாஹ் உயரிய முத்தகீன்கள் கூட்டங்களை எங்களை சேர்த்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம், சந்தேகமே கிடையாது தெளிவான மார்க்கம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எல்லா வழிகளையும் ஒரு மனிதன் வாழக்கூடிய முறைகளை அவனுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இஸ்லாம் காட்டி தந்துவிட்டது அன்பானவர்களே. அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே அது பெருமதியானது. அதுல ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் இருக்கிறதே அது பெருமதியானது. இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களுக்கும் கூலி வழங்கப்படுவது அவரவருடைய உள்ளத்தை பொறுத்துத்தான். நம்முடைய உள்ளம் சார்ந்த அமலாக இருக்கலாம், அதற்கும் கூலி உள்ளத்தை பொறுத்துத்தான். எங்களுடைய உடம்பு சார்ந்த அமல்களாக இருக்கலாம், அதற்கும் கூலி வழங்கப்படுவது உள்ளத்தை பொறுத்துத்தான். எங்களுடைய உடல் உறுப்புகள் சார்ந்த கண்ணால், கையால், கால்களால் இதர உறுப்புகள் சார்ந்த அமல்களாக இருக்கலாம், அந்த அமல்களுக்கும் கூலி வழங்கப்படுவது உள்ளத்தை பொறுத்துத்தான். இதையும் தாண்டி எங்களுடைய உடம்பால், எங்களுடைய உறுப்புகளால் பொருளாதாரத்தை திரட்டியிருப்போம். சதகா, ஜகாத் அல்லது தர்மங்கள், உணவு கொடுக்கின்ற அந்த இத்ஆமுல் மிஸ்கீன் அல்லது இத்ஆமுல் யதீம், அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உணவு, அந்த பொருளாதாரம் சார்ந்த அமலாக இருக்கலாம். அந்த எல்லா அமல்களுக்குரிய கூலியும் வழங்கப்படுவது உள்ளத்தை பொறுத்துத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே இன்னமா யுபஅஸுன் நாஸு அலா நிய்யாத்திஹிம், நாளைய கியாமத்துடைய நாளையிலே மனிதர்கள் எழுப்பாட்டப்படுகின்ற போது அவருடைய உள்ளத்துக்கு ஏற்றால் போல்தான் அவர்களை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அவர்கள் கூலி கொடுக்கப்படுவதும் அந்த நிய்யத்துகள் உள்ளத்தை பொறுத்து என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களை பார்ப்பது கிடையாது, வலாகின் மாறாக இறைவன் யன்ظுரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உங்களுடைய உள்ளங்கள்ல நீங்கள் யாருக்காக செய்தீர் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் இதர எல்லா வெளிப்பாடுகளும் சீராக இருக்கும். அவருடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கும். அவருடைய கேள்வி, கேட்கக்கூடிய விடயங்கள் நல்ல விடயமாக இருக்கும். நடக்கின்ற நடை, பிடிக்கின்ற பிடி, அசைவுகள், சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக இருக்கும். உள்ளம் சீராக இருந்தால், உள்ளம் சீர்கட்டு போனால் அவருடைய பார்வை மோசமான பார்வையாக இருக்கும். அவருடைய கேள்வி மோசமானதாக இருக்கும். அன்பானவர்களே, பல வகையான உள்ளங்களை குர்ஆன் பேசியிருக்குது. பொதுவாக அறிஞர்கள் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து, ஹதீசுகளை வைத்து உள்ளங்களை மூன்றாக பிரிக்கின்றார்கள். ஒன்று கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளம், தூய்மையான உள்ளம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எப்போது ஈரேற்றமான, தூய்மையான, பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். இந்த வகை உள்ளம் எனக்கு கிடைக்க வேண்டுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். இன்னொரு வகை உள்ளம் இருக்குது. இரண்டாவது வகை உள்ளம், அதாவது மரணித்த உள்ளம். மரணித்த உள்ளம், அந்த முதலாவது சொன்ன உள்ளத்துக்கு நேர்மாற்றம். எது தூய்மையான உள்ளமோ அந்த தூய்மையான உள்ளத்துக்கு நேர்மாற்றமானது மரணித்த உள்ளம். அதிலே ஒன்றுமே விதைக்க முடியாது, மரணித்து விட்டது. நல்லது செய்யக்கூடிய உள்ளம் கிடையாது, நலவுகளுக்கு இடம் கொடுக்கின்ற உள்ளம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த உள்ளம் யாருடைய உள்ளமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்னொரு வகையான உள்ள இருக்கிறது, கல்புன் மரத், நோய் உள்ள உள்ளம். சில வேளை நல்ல விஷயங்களை பேசக்குள்ள ஈமான் கூடும், அப்படி இப்படி கொஞ்சம் அதுக்கு மாற்றமான விடயங்களுக்கு போகல ஈமான் குறையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. சில மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் நோயை போட்டிருக்கிறான். அது கெட்ட விடயங்கள் அவன் கலந்து கொள்ள அந்த சபைகள் இருக்கக்குள்ள அந்த நோய் கூடித்தான் போகும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம்
சீர் கெட்டு போகக்கூடாது. ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகாட்டல்களை சொல்லி தந்தார்கள். அந்த வகையில் ஒரு ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு இந்த ஹுத்பாவை நினைவுபடுத்தலாம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். عن زيد بن ثابت رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث خصال لا يغل عليهن قلب مسلم صلى الله عليه وسلم. மூன்று விடயம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போகாமல் இருக்க ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மூன்று விடயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இக்லாஸுல் அமலி லில்லாஹ். முதலாவது அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் எது செய்தாலும் செய்கிறேன். இக்லாஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். கனிமா ஒரு ரூபாய் தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான். நான் ஒரு மனைவிக்கு நலவு செய்கிறேன்னா அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். இஸ்லாம் அல்லாத ஒரு உறவுக்கு நலவை செய்கிறனா அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். யாருமே என்னை காணவில்லை, தனிமையிலே ஒரு நலவு செய்கிறேன், அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறது. எங்களுக்கு கீழே உள்ளவர்கள், எங்களுக்கு பொறுப்பாக உள்ளவர்கள், நம்முடைய பராமரிப்பிலே உள்ளவர்கள், இவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது. மூன்றாவது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வலுஸூமுல் ஜமாஅத், ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்வது, ஜமாஅத்தோடு இருப்பது. யார் அப்படி இருக்கிறார்களோ, ஜமாஅத்தை பற்றி பிடித்திருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களை அவர்களுடைய துஆக்கள், அவருடைய நலவுகள் சூழ்ந்து கொள்ளும். அதனால் அவர்களுடைய கெடுதிகள் வராது, சைத்தானுடைய தீங்குகள் வராது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமானவர்களே, இந்த விடயங்களில் மிக முக்கியமான முதலாவது விடயத்தை நாம் பார்ப்போம் என்றால், இக்லாஸுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் எங்களுடைய அமல் இருக்க வேண்டும். முதலாவது விடயம், இந்த உலகத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான். கூலியை தருவது அல்லாஹ், கூலியை மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்க கூடாது. மனைவிக்கு நலவுகளை செய்கின்றீர்கள், மனைவிடத்திலே நலவை எதிர்பார்க்க கூடாது. மனைவி முன்னப்பின் நாம் அல்லாஹ்விடத்திலே கூலியை கேளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்க யாருக்கு எதை செய்து பார்த்தாலும் நிச்சயமாக அவர்களால் உங்களுக்கு திருப்தி காண முடியாது. ஒரு அரசியல்வாதிக்கு காலம் முழுக்க உங்களுடைய வாக்கை கொடுத்து, ஓட்டை கொடுத்து பாருங்கள், காலம் முழுக்க கொடுத்து பாருங்க, எவ்வளவு கண்ணியப்படுத்தி பாருங்க. காலப்போக்கில் சில சந்தர்ப்பங்கள்ல நாம் ஒண்ணுமே செய்யாத போல் நடந்து கொள்வாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவன முதலாளிக்கு எவ்வளவு பணிவிடை செஞ்சிருப்பீங்க, அவங்களுக்கு வேலை செய்ய கைகள் எல்லாம் கரக்கட்ட, கையுடைய அடையாளம் வடிவேறி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் அவர் மல்டி மில்லியனாக இருப்பார். ஆனா சில சந்தர்ப்பங்கள் அந்த முதலாளி உங்களை கணக்கில்லாம நடந்திருப்பார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்படுகிறீங்க, எல்லாம் மனைவி பிள்ளையை கொடுத்திருப்பீங்க. ஆனா சில சந்தர்ப்பங்கள மனைவி நீங்க ஒன்றுமே செய்யாத போல் நடந்து கொள்வாங்க. நாங்களும் அப்படித்தான். மனைவி எவ்வளவு நாளும் எங்களுக்கு ஆக்கி போடுவா, 30-40 வருஷம் சமைச்சு போடுவா, எங்கட ஆடைகளை கழுவுவா, வீட்டு வேலையா, பிள்ளைகளை வேலையா, வீட்டு சுத்தமா, வெளி சுத்தம், எல்லாவற்றையும் மனைவி அழகாக எடுத்துட்டு போவா. ஒரு நாளைக்கு சமைக்க கொள்ள லேசா உப்பு போடலையா, லேசா கொச்சிக்கா கூடிட்டா நாங்க குழம்பிடுவோம். எப்பவும் இப்படித்தான் சமைக்கிறது, எப்பவும் இப்படித்தான் செய்யறது. கனிமா, இது மனிதனுடைய இயல்பு. மனிதனிடத்திலே கூலியை எதிர்பார்க்க முடியாது, மனிதன் புகழ வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது. எனவே புகழக்குரியவன் அல்லாஹ், அவன் உங்களை புகழ்ந்தால் போதுமானது. அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்ப்போம், நிச்சயமாக அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமான ரப்பாக இருக்கிறான். எனவே முதலாவது விடயம், நாங்கள் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து செய்வது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு அமைதி அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதுதான், அல்லாஹ்வின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், وَمَن يُرِدْ ثَوَابَ الدُّنْيَا نُؤْتِهِ مِنْهَا, யார் இந்த உலக விஷயங்கள்ல நலவு கிடைக்க வேண்டும் என்று ஒரு விடயத்தை செய்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், نُؤْتِهِ مِنْهَا, அவனுக்கு அந்த கூலியை கொடுத்துருவோம். உலகத்துல புகழ் வேணும், உலகத்துல பேர் வேணும், உலகத்துல இவன் தான் தனவந்தன், இவன் தான் செய்தான் என்று வேணும். நாங்கள் உலக ஆசையை வச்சு ஒரு அமலை செய்கிறோம், அதற்குரிய கூலி உலகத்தில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான்,
وَمَن يُرِدْ ثَوَابَ الْآخِرَةِ نُؤْتِهِ مِنْهَا. மேலும் யார் ஒரு மனிதன் மறுமையுடைய நலவுகளை ஆதரவு வைத்து மறுமையில தான் நன்மை வேண்டும், இந்த உலகத்துல யாருடைய புகழும் எனக்கு தேவையில்லை, மறுமையுடைய நலவுகளை ஆதரவு வைத்தவனாக ஏதாவது செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் அதையும் அவனுக்கு நாங்கள் மறுமையில கொடுப்போம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் நன்றி செலுத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்துல நாங்க என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கின்ற பழக்கத்தை முதலாவது நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் எங்களுடைய அமல்ல வேணும். மிக முக்கியமானது இஹ்லாஸ். கண்ணியமானவர்கள், இன்னைக்கு இஹ்லாஸ் இல்லாம போகுது. இஹ்லாஸ் இல்லாம போகுது. ஹஜ் செய்வ அமல் செய்வது லேசி, ஆனால் நம்மளை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். கண்ணியமானவர்கள், உம்ரா செய்வது லேசி, செஞ்ச உம்ராவை விளம்பரப்படுத்தாம இப்போது ரொம்ப கஷ்டம். ஹஜ் செய்வது லேசி, செஞ்ச ஹஜ்ஜ வழியில பிரபலியப்படுத்தாம இப்போது ரொம்ப கஷ்டம். ஜகாத்து சதக்கா கொடுப்பது லேசி, ஆனா கொடுத்த சதக்காவை ஜகாத்த தர்மங்களை வழியில சொல்லாம இப்போது ரொம்ப கஷ்டம். குர்ஆன் ஓதுவது லேசி, ஆனா போதில குர்ஆனை வழியில சொல்லாம இருப்பது கஷ்டம். அன்பானவர்களே, இப்படி யாரும் நாங்கள் செய்கின்ற அமல் எல்லாம் அல்லாஹ்வுக்காக, முதலாவது எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். முதலாவது விடயம், எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விடயம் இஹ்லாசுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தான் எல்லாம் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய எல்லா வணக்கங்களும், நான் வாழ்வது மரணிப்பது படைத்த ரப்பு இறைவா உனக்காகத்தான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல என்ன விடயங்களை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக. நான் வாழ்றேனா, வாலிபனாக வாழ்றேனா, மனைவியோட குடும்பமாக வாழ்றேனா, பிள்ளை குட்டியா ஒரு குடும்பமாக வாழ்றேனா, ஒரு சொசைட்டியாக ஒரு ஊர்ல வாழ்றேனா, கண்ணியமானவர்களே எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான். நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, மரணிப்பது அல்லாஹ்வுக்காக. இப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார்களே. எனவே எங்களுடைய உலகத்துல வாழ்வில மிக முக்கியமான விடயம் எங்களுடைய அமல்கள் இஹ்லாஸாக இருக்கும். இந்த உலகத்துல நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாம் கவனித்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கப்படுவது, நாங்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பது எதனால தெரியுமா? إنما ينصر الله هذه الأمة بضعيفها بدعوتهم وصلاتهم وإخلاصهم. صلى الله عليه وسلم, இந்த உலகத்திலே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வது, இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பது பிضعيفها, அவர்கள் இருக்கக்கூடிய பலவீனங்களை கொண்டு. நாங்க கணக்கெடுக்காத மனிதர்களை அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேச இயலாது, கதை கேளாது, அங்கவீனம் நடக்க இயலாது, வீட்டுக்குள்ள 20-30 வருஷம் அப்பா அம்மா கஷ்டத்தோட பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்க பார்த்தா அவங்களை வெறுப்போம், சாலை வடிஞ்சு கொண்டிருக்கோம், கண்கள் தெரியாது, அழுக்கோடு இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அவங்க ஒண்ணுமே அறியாதவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க சுவர்க்கவாதிகள், அவங்களை பார்க்கக்கூடியவர்கள் சுவர்க்கவாதிகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த மனிதர்கள் மூலமாகத்தான் நாங்க உணவளிக்கப்படுகிறோம். அவருடைய துஆக்கள் மூலமாகத்தான் நாங்களும் வாழுகிறோம். அந்த பலவீனர்களுடைய தொழுகை மூலமாகத்தான் நாங்களும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நலவுகள் மூலமாகத்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது நஸாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது விடயம், எங்களை எல்லா அமல்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் செய்கிறேன் என்ற எண்ணம் எங்களை உள்ளத்துல வந்தா எங்களோட உள்ளம் எப்போதும் சீராகும். எல்லாம் அல்லாஹ்வுக்காக முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமுனாஸஹது உலாத்தில் அம்ரி. அடுத்ததாக எங்களுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள், எங்களுடைய நலவுகளை கலந்து கொள்ளக்கூடியவர்கள், எங்களோடு ஒன்றி இணைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் நல்லதை நாடுவோம். இன்னைக்கு சில இடங்களில் நாங்க பார்க்கிறோம், எங்களை கீழே ஒரு தொழிலாளி இருப்போம், முழுக்க முழுக்க அவரை நாங்க பார்க்கிறது அடிமை இருப்போம். அல்லது மஸ்ஜிதில சில ஊழியர்கள், முஅஸ்ஸின்கள், இமாம்கள், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் கடமை செஞ்சு கொண்டிருப்பார்கள். அவர்களை மற்றொரு பார்க்க ஏளனமாக, அல்லது எங்களை வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியோ அல்லது வேலைக்காரனோ அல்லது சாதாரண ஒரு மனிதனோ, அவர்களை நாங்கள் வித்தியாசமாக பார்க்கிறது அப்படி பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னார்கள்,
நாளைய கியாமத்துடைய நாளையிலே எனக்கு மிக நெருக்கமானவர்கள், எனக்கு மிக விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? உங்களை அகலாக்காக பண்பாடாக நடந்தவர்கள், மனைவியோடு நல்ல முறையில் நடந்த கணவன், கணவரோடு நல்ல முறையில் நடந்த மனைவி, மக்களோடு நல்ல முறையில் நடந்த ஜமாத்தார், அதே போன்று தன்னுடைய தொழிலாளிகள் நல்ல முறையில் இருந்த முதலாளி, அதே போன்று மக்களோடு நல்ல முறையில் இருந்த ஒரு ஆட்சியாளன். இப்படி யார் வாழ்கிறோ நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டால்தான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே நிச்சயமாக அமல் பாரமானதாக இருக்கும். அந்த விடயம் இருந்தால் தான் எங்களை உள்ளம் சீராக இருக்கும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறோம், மக்களோடு நல்ல முறையில் இல்லை, மனைவிட ஹக்கு நிறைவேற்றப்படுகிறது இல்லை, பிள்ளையோடைய ஹக்கு நிறைவேற்றப்படுவதில்லை, பிள்ளையோட கதைக்க நேரம் இல்லை, மனைவிட கதைக்க நேரம் இல்லை, சமூகத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க நேரம் இல்லை. கண்ணியமானவர்கள், இப்படி இருப்போம் என்றால் இரண்டாவது விஷயத்துல நாங்கள் பெயிலாகிடுவோம். எனவே முதலாவது விடயம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யறது, இரண்டாவது விடயம் எங்களோடு கலந்திருக்கக்கூடியவர்கள், எங்களோட பொறுப்புகள் எல்லோர்கள், அவர்களுக்கு நாங்கள் நலவ நாட வேண்டும். மூன்றாவது விடயம் விரிவாக பேச வேண்டிய விடயம் என்றாலும் நேரம் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தி ஃபைன்ன தஅவதஹும் துஹீது மின் வராஹி. மூன்றாவது விடயம் ஜமாஅத்தை பற்றி பேசிக் கொள்வது. ஜமாஅத்தோடு இருப்பது. ஒரு முஸ்லிம் தனித்து வாழக்கூடாதவன், தனித்து வாழ முடியாதவன். நம்ம சமூகமாக கூட்டமாக வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதன் நிறைய நலவுகளை அடைந்து கொள்வார். நாம் தனிமையிலே நிறைய விடயங்களை செய்ய எதிர்பார்ப்போம், செய்ய முடியாது. தனிமையில் செய்ய முடியாத நிறைய விடயங்களை கணவன் மனைவியானதுக்கு பின்னால் செய்யலாம். கணவன் மனைவியான இரண்டு பேரால் செய்ய முடியாத நிறைய விடயங்களை கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக இருந்து பிள்ளைகளாக இருந்து செய்யலாம். கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்து செய்ய முடியாத நிறைய விடயங்கள் நல்ல குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து செய்யலாம். ஒரு ஊரால் ஒன்று நீங்க செய்ய முடியாத நிறைய விடயங்களை பல ஊர்கள் சேர்ந்து சம்மேளனங்களாக இருந்து நிறைய விடயங்களை செய்யலாம். எனவே ஒன்றாக இருக்கின்ற போது நிறைய விடயம் சாதிக்கலாம். தனிமை இருக்கின்ற ஆட்டைத்தான் ஓனாய் பிடிப்பதை போல தனிமை இருக்கின்ற மனிதனைத்தான் செய்தானும் பிடித்துக் கொள்வான். அவன் சில சில தவறுகளுக்காக மாற்றிக் கொள்வான். சில வாலிபர் இருக்கிறார்கள், அவர்கள் தனிமை விரும்புகிறார்கள். இரவிலே தாய் சாப்பிடோடு கதைக்கு விரும்ப மாட்டார்கள், பகல் நேரங்களில் தாய் சாப்பிடோடு கதைக்கு விரும்ப மாட்டார்கள். ஏதோ உணவு சாப்பிடுவதற்கு மாத்திரம் வீட்டுக்கு வருவார்கள். தூங்குகின்ற நேரம் வரைக்கும் காத்திருந்து தூக்க வருகின்ற போது அவர்கள் தூக்கம் வீட்டுக்கு வருவார்கள். மதிலே வேலையிலே மதிலே அவர்களுக்கு உணவை வைத்தால் எடுத்து சென்று விடுவார்கள். ஏதோ சிறு சிறு தேவைகளுக்கு தான் வீட்டுக்கு வந்து போகிறார் என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறது. அவர்களுக்கு தனிமை இனிமையாக இருக்கிறது என்றால் கண்ணியமானவர்கள், அது பிழையான வாழ்க்கை. சிலர் சொல்வார்கள் தனிமை இனிமை என்று சொல்வார்கள், தனிமையாக இருக்கிறது நிம்மதி என்று சொல்வார்கள். அங்கு நிம்மதி இஸ்லாம் வைத்தது கிடையாது. நிம்மதி எங்க இருக்கிறது? குடும்பமாக, சமூகமாக, பிள்ளைகளாக இருக்கின்ற போதுதான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அமைதி குடும்பங்களாக இருக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே என்பார்களே, மூன்றாவது விடயம் ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற போது ஃபைன்ன தஅவதஹும் துஹீது மின் வராஹிஹிம், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவருடைய துஆக்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு கெடுதிகள் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் 10 பேரோடு துறப்பாக இருக்கிறீர்கள். 10 பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள். குடும்ப நண்பர், வியாபார நண்பர், அது பிரயாண நண்பர், ஏதோ ஒரு படித்த வகையிலே கிளாஸ்மேட் அல்லது உயர்கல்வியிலே கிளாஸ்மேட், வெளிநாட்டிலே போய் நண்பர், ஏதோ ஒரு வகையிலே உங்களோட 10 நண்பர் இருக்கிறார்கள். 10 நண்பருடைய துவா உங்களுக்கு இருக்கும். திடீர்னு நோய் வந்துட்டா நீங்க 10 பேருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, கால் போடுவீங்க, அல்லது குடும்பம் எடுத்து சொல்லும் இப்படித்தான் நோயாளி இருக்கிறார், எல்லாரும் துவா செய்யலாம். அல்லது மௌத்தாகிட்டு எங்க கண்ணியமானவர்களே உங்களுக்கு துவா இருக்கும். தனிமையில இருந்தா அந்த துவா கிடைக்காது, அந்த பாதுகாப்பு கிடைக்காது. எனவே கண்ணியமானவர்களே, குடும்பமாக இருக்கின்ற போது, சமூகமாக இருக்கின்ற போது, ஜமாஅத்தாக இருக்கின்ற போது நிச்சயமாக அதில் அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான். எனவே மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். மீண்டும் அந்த விடயத்தை நினைவுபடுத்தி கொத்துபாவை நிறைவு கொள்வது. ஒரு மனித உள்ளம் கெடாமல் இருக்க மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 விடயம் இருக்கிறது. ஒன்று, செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. இஹ்லாசுல் அமலி லில்லாஹ், எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான். யாரிடத்தில் இந்த உலகத்திலே கூடிய எதிர்பார்ப்பது கிடையாது. கூடிய எதிர்பார்த்தால் அதுக்கு மாற்றமானதாக சென்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பிறருக்கு காட்டுவதற்காக அமல் செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை, வணக்கங்களை எங்களுடைய குடும்பங்களோ எங்களுடைய சமூகமோ பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் பேசிக்கொள்கிறார், இவர் நல்ல வேலை செய்கிறாரே, இவருடைய அமல் நல்லா இருக்கிறே, இவர் பெரிய கொடையாளியே,
பெரிய வணக்கசாலி என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவம் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தில்க ஆஜிலு உஷ்ரல் முஃமின், இது முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்த நற்செய்தி என்று சொன்னார்கள். நாங்கள் புகழை எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய நல்ல அமல்களை கண்டு பிறர் புகழ்கிறார்கள். இந்த புகழை பார்த்து மாணவர்கள் வானிலே புகழ்கிறார்கள். அந்த புகழை பார்த்து அல்லாஹ்வும் எங்களை புகழ்கிறார். மாணவர்களே, வானில் உள்ளவர்கள் புகழ்ந்தார்கள், அங்கே மண்ணிலே வாழக்கூடிய ஜீவராசிகள் மனிதர்களும் புகழ்கிறார்கள். அல்லாஹ்வும் எங்களை புகழ்வார். கண்ணியமானவர்களே, எனவே அந்த புகழுக்குரியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் புகழ் எதிர்பார்க்க தேவையில்லை. மனிதர்கள் எங்களை கண்டு நலவுகளை கண்டு எங்களை புகழட்டும். நிச்சயமாக அது முகத்துதி கிடையாது. அது மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த சுப செய்தி, நற்செய்தி என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே இரண்டாவது விடயம் கண்ணியமானவர்களே, நாம் முதலாவது விடயம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறது. இரண்டாவது விடயம் எங்களோடு பொறுப்புல உள்ளவர்கள், எங்களோடு ஒன்றாக கலந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் எப்போது நலவை நாட வேண்டும். மூன்றாவது விடயம் எப்போது ஜமாத்தாக, குடும்பமாக, கூற்றாக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. ஒற்றுமை இல்லண்டா நாங்கள் ஒரு ஆயுதத்தில் இருந்த மாதிரி, ஒற்றுமை இல்லண்டா நாங்க ஒரு பலத்தில் இருந்த மாதிரி, ஒற்றுமை இல்லண்டா நாங்க அல்லாஹ்வுடைய உதவி இழந்த மாதிரி. எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்வோம். எனவே இந்த மூன்று விடயங்களை வாழ்வை கடைபிடித்து எங்கள் உள்ளத்தை எப்போதும் சீராக வைத்துக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்துடைய நாளையிலே உள்ளங்கள் சீரானவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு நீ நசிபாக்கிடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் எப்போதும் கல்புன் சலீமாக, அதாவது அமைதியான நிம்மதியான உள்ளமாக உள்ளங்கள் ஆக்கி தருவாயாக. நோய் உள்ள மரணித்த உள்ளங்களை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உள்ளம் அதுதான் இந்த உலகத்திலே உயிருள்ள உள்ளம் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னை மறந்து வாழக்கூடிய உள்ளம், உன்னுடைய நினைவில்லாமல் வாழக்கூடிய உள்ளம் அதுதான் இறந்த உள்ளம் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். யா அல்லாஹ், எனவே என்னுடைய உள்ளங்கள் எப்போதும் உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உள்ளங்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளை நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளத்தால் என்னென்ன விளைவு ஏற்படும் அந்த எல்லா விளைவுகளை விட்டும் எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே இஹ்லாஸை தந்துடுவாயாக. இறைவா, உனக்காக வேண்டித்தான் எல்லா அமல்களும் செய்தோம். யா அல்லாஹ், உனக்காக வேண்டித்தான் வாழ்கிறோம், உனக்காக வேண்டித்தான் மன்னிக்குவோம் என்ற நியத்தை இப்போது எங்கள் உள்ளத்தில் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், மிக முக்கியமாக எங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நலவுகளை நாடக்கூடிய சீதேவிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. இவருடைய துஆவுக்கு எல்லா நாளும் ஆளாகக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. அதே போன்று யா அல்லாஹ், எப்போது ஒற்றுமையாக சமூகத்துக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் அவர்களோடு ஒற்றுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அமல் இபாதத்தில் எங்களுக்கு அதாவது இன்பத்தையும் சந்தோஷத்தை தந்துடுவாயாக. பாவங்கள் எங்களுக்கு வெறுப்பை தந்துடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய மஸ்ஜித் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நல்ல முறையை கட்டி முடிக்க நீ அனுகூலம் புரிவாயாக. இதற்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், தாராளமாக அந்த மக்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இதற்காக கஷ்டப்படக்கூடிய உள்ளங்கள் நிர்வாகிகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. மஸ்ஜிதுடைய அந்த பில்டிங் கமிட்டிகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. அதற்காக கஷ்டப்படக்கூடிய இதர கமிட்டிகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அவசரமாக அவருடைய மாளிகை கட்டி முடிக்க, அவசரமாக அவருடைய வீடை கட்டி முடிக்க நீ உதவியாக வழிகாட்டியாக தருவாயாக. ஆரம்பித்து வைப்பதுதான் என்னுடைய வேலையா அல்லாஹ், முடித்து வைப்பது உன்னுடைய வேலையா அல்லாஹ். எனவே உன்னுடைய மஸ்ஜித் அலங்கார அழகாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உங்களை மக்கள் நிம்மதியாக சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். அதற்காக விசாலமாக்கப்படுகிறது யா அல்லாஹ். எனவே எங்களுடைய அமலை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட துஆவை தனிப்பெரும் கிருபையோடு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்